வணக்கம் நண்பர்களே. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping app is one of the online shopping app. This video sponsored by பைமோட் ஷாப்பிங் ஆப். வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், நன்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம எடுத்துக்காட்டாக யாரை சொல்லுவோம்? நாயை தான் நன்றியுள்ள ஜீவன். நாயை போல் நன்றியுள்ள ஜீவன் கிடையாது. ஒரு வேளை சோறு போட்டால் போதும், வாலாட்டிட்டு நம்ம பின்னாடியே வரும். ஒரு 4 வேளை சோறு போட்டால் நம்ம வீட்டை சுற்றி காவ காக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மிக அற்புதமான ஒரு ஜீவன் தான் நன்றியுள்ள ஜீவன் நாய் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நாயை தான் திருப்பி என்ன சொல்லுவாங்க? நன்றி கெட்ட நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகத்தில் நன்றிங்கிற வார்த்தைக்கு மனிதர்களில் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஒரு மனிதர் யார் அப்படின்னா, நம்ம வைகை புயல் வடிவேல் அவர்கள் தான். மிகப்பெரிய விசுவாசி அவர். நன்றி கடந்த காலத்தெல்லாம் அப்படி நினச்சி மிகப்பெரிய நன்றி உணர்வோடவே பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா, இப்போ சமீப காலமாக கேங்கர்ஸ் படம் வெளிவரதுக்கு முன்னாடி இருந்து இந்த ப்ரொமோஷன் வீடியோவுக்காக நிறைய பேட்டி கொடுத்துருந்தாரு. மிக அற்புதமான பேட்டி அது எல்லாமே. நான் இப்படி வந்தேன் அப்படி வந்தேன், நான் ஒன்றும் இந்த வேட்டி துணிமணி இல்லாமல் அம்மனமாக மதுரையிலேருந்து வரல, எனக்கு யாரோ வேட்டி துண்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, நான் அதை வச்சு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. நான் வரும்போதே மிகப்பெரிய பட்டு வேட்டி ஜிப்பா, அதுமாரி 100 வேட்டி 100 ஜிப்பாவோட தான் வந்தேன். விஜயகாந்த்லாம் எனக்கு வேட்டியும் சட்டையும் வாங்கி கொடுக்கல, ஒன்றும் வாங்கி கொடுக்கல. ராஜ்கிரண் தான் எனக்கு குருநாதர்னு சொல்லுவேன். ஆனால் அவருக்கு சம்பளமே கொடுக்கல. அவருக்கு நான் தான் சம்பளம் கொடுத்தேன். ராஜ்கிரண் ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு மாதம் ராஜ்கிரனுக்கு நான் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ராஜ்கிரன்லாம் எனக்கு நான் அவர் சிஷியராக வச்சுருந்தேன். விஜயகாந்த்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது. அவர்கிட்ட என்கிட்ட சான்ஸ் கேட்டார் நடிக்கிறதுக்கு. நான் ஒரு 4 படத்தில் நடித்து கொடுத்தேன் அவருக்கு. அதை வச்சு தான் விஜயகாந்த் பெரிய ஆள் ஆனார் அப்படின்னு அவருடைய நன்றி விசுவாசத்தை மிகப்பெரிய அளவில் காட்டுறாருங்க ஒவ்வொரு பேட்டிலுமே. ஏன்னா அவர் இப்போ இன்றைக்கி ரொம்ப பெரிய ஆளாக ஆகிட்டார். கடந்த காலத்தில் நினச்சி பார்க்கணும், யாருமே இங்கே சினிமா துறையில் வரவங்களோ இல்லை மற்ற உலகத்தில் ஜெயிக்கிறவங்க யாருமே எடுத்த உடனே பெரிய ஆளாக வந்துடல. எல்லாருமே அடிமட்டத்திலேருந்து தான் வந்திருக்காங்க. இப்போ நான் வடிவேலை குறை சொல்லலை, ஆனால் அதை நினச்சி பார்க்கணும். நான் அந்த காலத்தில் நமக்கு இவ்வளோ உதவி பண்ணாங்களே, அவங்கள நம்ம நன்றி சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, அவங்கள உயர்த்தி பேசலைன்னா கூட பரவாயில்ல, மட்டம் தட்டி பேசக்கூடாது. நான் என்ன துணிமணி இல்லாதவா வந்தேன், எனக்கு அவங்க தான் வேட்டி துணும், அவர் தான் வேட்டி துண்டு வாங்கி கொடுத்தாரு, அதை வச்சு கட்டிக்கிட்டு தான் நான் நடித்தேன் அப்படின்னு இதே வடிவேல தான் பழைய பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அவரேவே இல்லை, நான் வரும்போது அப்படிலாம் ஒன்றும் வந்துடல, அவ்வளோ கேவலமாக நான் வந்துடல, ராஜ்கிரண் ஆஃபீஸில் நான் தங்கியிருந்தேன், அவர் எனக்கு குருநாதர் தான், ஆனால் அவர் எனக்கு சம்பளமே கொடுக்கல. அப்படியா? ஒரு குருநாதருங்கிறவர் யாராவது சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா? உனக்கு சோறு போட்டு வச்சுருந்ததே பெரிய விஷயம். அப்போ அதுவே பெரிய விஷயம் தானே. உனக்கு என்ன சம்பளம் கொடுப்பான்? அவர் ஆஃபீஸில் உனக்கு தங்க விட்டதே பெரிய விஷயம். அப்போ இதை விட என்னென்ன உனக்கு பெரிய நன்றி உபகாரம் பண்ணணும்? அப்போ நன்றி கெட்ட மனிதன்னா அது யார்? உலகத்திலேயே நம்ம நன்றி கெட்ட நாய்ங்கிறோம், அதெல்லாம் தப்பு. ஆனால் நன்றி கெட்ட மனிதன் அப்படின்னு எடுத்துக்க போகுது, அது யார்? அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நன்றி கெட்ட மனிதர் யாருங்கிறது நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நண்பர்களே. அப்போ ஒரு நன்றி கெட்ட மனிதரை நான் பார்த்தா சிரிப்பு வருமா? அப்போ நமக்கு சுத்தமாக சிரிப்பு வர மாட்டேங்குது. நீ என்ன தான் காமெடி காட்டினாலும் அவரை பார்த்த உடனே இப்போ சிரிப்புலாம் வரல. நம்ம வைகை போல பார்த்து வரல. அவரை பார்த்த உடனே வேகமும் வெறுப்பும் தான் வருது. ஒரு அற்புதமான மனிதரை கேவலமாக பேசிட்டு நீலாம் என்ன நடித்தாலும் இனிமேல் சிரிப்பு வராது. அதனால் இனிமேல் ஓய்வெடுக்கலாம் வைகை போல் அவர்களே. நன்றி நண்பர்களே.